الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب فضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر. قال الله تعالى: إنما مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام حتى إذا أخذت الأرض زخرفها وزينت وظن أهلها أنهم قادرون عليها أتاها أمرنا ليلا أو نهارا فجعلناها حصيدا كأن لم تغن بالأمس كذلك نفصل الآيات لقوم يتفكرون. அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 55வது பாடம். உலக பற்றின்மையுடைய சிறப்புகளும் இந்த உலக விஷயத்தில் நமக்கு தேவையான அளவை எடுத்துக்கொள்வதற்கும் அதை குறைவாக ஆக்கிக் கொள்வதற்கும் அதே போல ஏழ்மையுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஜுஹ்த் என்று இங்கு சொல்லும் பொழுது கூறியவர்களே, பொதுவாக உலக பற்றின்மை மனிதனுக்கு மறுமை வாழ்க்கை அல்லது மறுமையுடைய விஷயத்தில் மறக்கடிக்கக்கூடிய செயல் எதுவாக இருக்கட்டும், அதிலிருந்து விலகி இருப்பதும் அதனுடைய தொடர்புகளை அளவுக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கும் ஜுஹ்த் என்று சொல்லப்படும். ஜுஹ்த் என்று சொல்லும் பொழுது உலக பற்றின்மை, உலக விஷயத்திலிருந்து நாம விலகி இருப்பது. என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் நம்மை மறுமையுடைய விஷயம் அல்லது மறுமையுடைய சிந்தனையில் நம்மை மறக்கடிக்க செய்கின்றதென்றால் அதிலிருந்து விலகி இருப்பது இது சிறந்ததாக இருக்கின்றது. அதே போல உலகத்துடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் பெற்றாலும் அது நமக்கு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆசை முழுமை பெறாது. இந்த உலகத்தில் யாருடைய கனவும் முழுமையாக அவர் நிறைவேற்றியதாக கிடையாது. இப்போ இந்த உலகத்துடைய ஆசையை நாம் குறைத்து கொண்டு வாழும் பொழுது மறுமுடைய சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்துடைய ஆசை அதிகமாக ஆகிவிட்டதென்றால் மறுமையுடைய சிந்தனை குறைந்துவிடும். நாம் படைக்கப்பட்ட நோக்கமே இதற்காக, மறுமையுடைய இந்த வாழ்க்கைக்காக. நம்முடைய வீடு இது கிடையாது. நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான். ஆக அந்த தலைப்பில் வரக்கூடிய சில விஷயங்களை நாம பார்க்க இருக்கின்றோம். முதல் விஷயம், அல்லாஹ் தஆலா சூரத் யூனுஸுடைய 24வது வசனத்தில் இவ்வுலக வாழ்க்கையுடைய உதாரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கு வர்ணிக்கின்றான். இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த். அல்லாஹ் கூறுகிறான், இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானத்திலிருந்து இறங்கிய மலை போலாகும். மக்களும் கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய பூமியின் பயிர்கள் அதன் மூலம் வளர்கிறது. இறுதியில் பூமி செழிப்பாகி அது அழகாகி அதன் உரிமையாளர்கள் தாங்களே இதற்கு சொந்தக்காரர்கள் என எண்ணி இருக்கும் போது இரவிலோ அல்லது பகலிலோ நம் வேதனையின் கட்டளை அங்கு வருகிறது. அப்போது நேற்று அந்த இடத்தில் எதுவும் இல்லாதது போல காய்ந்ததாக நாம் ஆக்கிவிடுகிறோம். இவ்வாறே சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சிகளை தெளிவாக்குகிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இந்த உலகமும் இதே போலதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களும் அலங்கரிப்புகளும் இது அனைத்துமே எப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு உதாரணம் கூறுகின்றார். உலகம் துனியா என்றால் அன்புக்குரியவர்களே, இதனுடைய அர்த்தம் 2 பொருள் என பொருந்திக்கொள்ளும். துனியா என்பது அரபி வார்த்தை. ஒன்று, இதனுடைய அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது தனாயதுனோ, மிக நெருக்கமாக இருக்கக்கூடியதற்கு சொல்லப்படுது. அப்போ மறுமையுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியதற்கு துனியா என்று நாம் சொல்கின்றோம். அதாவது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சு மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யட்டும், நாளை எதை முற்படுத்தினால் அதை பார்த்து கொள்ளட்டும். அப்போ இந்த துனியா நாளை எதை குறிக்கின்றது? இங்கு இந்த வசனத்தில் மறுமையை குறிக்கின்றது.
இப்போ துனியாவுடைய நிலை எப்படி என்றால் மறுமையுடன் இன்று துனியா நாளை எப்படி நமக்கு தெளிவாக இருக்கும், நாளை வரும் என்று, நாளை மிக நெருக்கமாக மிகவும் விரைவாக வரும் என்று, அதே போலதான் இந்த உலகமும் அந்த மறுமையுடைய வாழ்க்கை, இம்மை மறுமையுடைய வாழ்க்கை இதுதான். இப்போ முதல் அர்த்தம், முதல் பொருள் துனியா என்று பார்க்கும்போது மிக நெருக்கமாக இருப்பது, மறுமையுடைய வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருப்பது துனியா. இரண்டாவது துனியா என்று பார்க்கும் பொழுது அதனுடைய பொருள் தனியா என்றது, அற்பமானது, எந்த ஒரு அதற்கு விலையே கிடையாது, மிகவும் ஒரு அற்பமான ஒன்று. தனியா என்று சொல்லும் பொழுது அது மிகவும் ஒரு அற்பமான, அதற்கு விலையே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த உலகம். மறுமை நாள் மற்றும் மறுமையுடைய விஷயங்களை நாம் ஒப்பிட்டு இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் இது இருக்கக்கூடிய ஆசாபாசங்களும் அலங்கரிப்புகளும் எல்லா விதமான சகல சௌபாகியங்கள் அனைத்துமே மறுமையுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதற்குரிய மதிப்பே கிடையாது. அதனால்தான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது லமௌதிஉ சௌதி அஹதிக்கும் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு சாட்டை கம்பளவு இடம் கிடைப்பது, அல்லது அந்த சாட்டையுடைய அளவு உங்களுக்கு கிடைப்பது சொர்க்கத்தில் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட அது சிறந்ததாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்மிடம் இருக்கக்கூடிய சாட்டை எந்த அளவு இருக்கும், அந்த அளவும் நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பதும் சரி, அல்லது அதுவே அந்த சொர்க்கத்துடைய அந்த சாட்டை கிடைப்பதும் என்ன, இந்த உலகம் மற்றும் உலகத்தை விட இருக்கக்கூடிய அனைத்தையும் சிறந்ததாக இருக்கின்றது. அதே போல இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், இந்த உலகத்துடைய விஷயத்தையும் இந்த உலகத்துடைய மதிப்பை பற்றி சொல்லும் பொழுது لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة لما سقى كافر شربة ماء. இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கை அளவு, ஒரு ரெக்கை அளவு இருக்குமேயானால் இந்த உலகத்தில் அல்லாஹை நிராகரித்தவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைத்திருக்காது. என்ன அர்த்தம் புக்குறே, இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹுடைய பார்வையில் கொசுவுடைய ஒரு ரெக்கை அளவு கூட இல்லை. அதனால்தான் இங்கு அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்களும் அல்லாஹுடைய எதிரிகளும் பகைவர்களும் அவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆட்சி அதிகாரம் என்று அனைத்துமே என்ன அர்த்தம், இதற்குரிய எந்த ஒரு அந்தஸ்து கிடையாது. அதே போல ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாமி ஸகீர்ல வரக்கூடிய ஹதீஸ, ஒரு மார்க்கெட்ல போயிட்டு இருக்காங்க, முடமான காது வெட்டப்பட்ட ஒரு ஆடு செத்த பிணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தூக்கி மையஷ்தரி மின் ஹாதா திர்ஹம், இந்த ஆட்டை என்னிடமிருந்து ஒரு திர்ஹமுக்கு யார் வாங்குவார் என்று பார்க்கிறாங்க. கூடாரத்தில் கிடக்குது, கும்ப கூடாரம், அதை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களும் காண்பிக்கின்றார்கள். அந்த சஹாபாக்கள் கூறினார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு திர்ஹமுக்கு இதை யாரு வாங்குவாங்க, இது உயிரோடு இருந்தாலே இதற்கு மதிப்பு கிடையாது, ஏன்னா அது முடமான நிலையில அது உயிரோடு இருந்தால் அதற்கு மதிப்பு கிடையாது, இப்போ செத்த பிணமாக இருக்கு, யாரு வாங்குவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டு கூறினார்கள், இந்த ஆட்டுடைய மதிப்பு உங்களிடம் எந்த அளவு இருக்கின்றதோ அதை விட இந்த உலகத்துடைய அந்தஸ்து அல்லது அதனுடைய மதிப்பு அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கு. எந்த அளவு நீங்கள் எதையும் இதை ஃப்ரீயா கொடுத்தாலும் வாங்க மாட்டீர்களோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துடைய நிலை அது அல்லாஹ்வுடைய பார்வையில் அவ்வளவுதான். இப்போ இங்கு இந்த துனியா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அர்த்தம். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பக்கூடிய நோக்கமே என்ன, இந்த உலகத்தில் நீ நல்லமல்களை சேகரித்துக் கொண்டு நீ மறுமைக்காக வா. இந்த உலகத்தில் நமக்கு அமல் செய்யக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் அமல் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடம், நமக்கு கூலி கிடைக்கக்கூடிய இடம் என்பது மறுமை. எப்படி இந்த இடத்துக்கு நாம நம்முடைய வீட்டிலிருந்து நம்ம தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ அல்லது ஆபீஸுக்கோ நம்ம செல்கின்றோமோ, அங்கிருந்து திரும்பி நம்ம நம்முடைய வீட்டிற்கு வருகின்றோமோ, அதே போல இந்த உலகம் என்பது நமக்கு நாம் நன்மையான அமல்களை சேகரிக்கக்கூடிய திரட்டக்கூடிய ஒரு தேர்வு களமாக இருக்கு. இதில் நாம மறுமைக்காக நன்மையான காரியங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான், இருக்கக்கூடிய அலங்காரத்தில் அவன் மயங்கி
இதிலே வாழக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். எதுவரை என்றால் இதெல்லாம் என் நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைக்கின்றான். ஆனால் அப்படி இருப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா உதாரணத்தை சொல்லும் பொழுது, வானத்திலிருந்து ஒரு தண்ணீர் மழையான ஒரு நிலையில் ஒழுகிறது. அதை கொண்டு விளைச்சலும் கால்நடைகளும் மனிதர்களும் அதை தண்ணீரை பயன்படுத்துகின்றார்கள். விளைச்சல் அதிகமாக மிகவும் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் மிகவும் அழகான தோற்றத்துடன் இருக்கின்றது. அதனுடைய வாரிசுகள் அல்லது அதற்குரிய அந்த மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள், இது எங்களுக்கு தான் என்று அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டோ அல்லது அந்த பொருளை இதனை சேகரிப்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய தரப்பிலிருந்து ஒரு வேதனை வருகிறது, அல்லது அல்லாஹுடைய தரப்புல ஒரு கட்டளை அதை முழுமையாக சாம்பலாக்கி விடுகின்றது. இது எப்படி என்றால், நேற்று எதுவுமே இல்லாதது போல், நேற்று பார்த்த அனைத்துமே ஒரு கற்பனையாக போயிடுச்சு. அதே போல இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது இவ்வளவுதான். மனிதன் அவன் ஏமாந்து விடக்கூடாது. இந்த உலகம் என்பது ஏமாற்றக்கூடியதாக இருக்கின்றது. இன்னமல் ஹயாத்து துன்யா மதாஉ குரூர். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது. யோசிச்சு பாருங்க, ஒரு வியாபாரி அல்லது ஒரு பார்ட்னர், நம்முடைய தோழர், நம்முடைய ஃப்ரெண்டு, நமக்கு தெரிந்து இவர் என்னை ஏமாத்துவார், துரோகம் செய்வார் என்று தெரிந்து அவருடன் தொடர்பு வைக்கும்போது எப்படி நாம் வைப்போம்? மிக ஜாக்கிரதையாக வைப்போம். மிகவும் நாம எச்சரிக்கையாக இருப்போம். எக்காரத்தை கொண்டும் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது என்று நம்ம அந்த விஷயத்தில் தெளிவாக இருப்போம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வியாபாரத்தை செய்யக்கூடிய பார்ட்னராக இருக்கட்டும். இந்த உலகத்துடைய நிலை இப்படிதான். ஆக இந்த உலகத்துடைய ஆசைகளை குறைத்து கொண்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கம் நம்மை சன்னியாசியாக நீங்கள் துறவியம் சென்று விடுங்கள் என்று நமக்கு மார்க்கம் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. அதை கண்டிக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்காக தான் அல்லாஹ் தஆலா வசப்படுத்தினான். இதை பெற்றுக்கொண்டு மறுமைக்காக நாம் தயார் செய்ய வேண்டுமே தவிர இந்த அலங்காரத்தில் நாம் மயங்கிவிடக் கூடாது. யோசிச்சு பாருங்க, நாம சேகரிக்கிறோம், முயற்சி செய்யணும், சிறு வயசுல படிக்கிறோம், படித்து விட்டு நம்ம வியாபாரம் செய்யணும், தொழிலுக்கு போறோம், திருமணம் முடியுது, பிறகு எப்படி என்னுடைய பிசினஸ், என்னுடைய சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் செய்யும் என்று எல்லா விஷயம் செய்யறோம். நாம வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம், நிலத்தை வாங்குறோம், அனைத்தையும் சேகரிக்கிறோம். ஆனால் திடீரென்று அழைப்பு வந்துருது. திடீரென்று நமக்கு அழைப்பு எந்த நேரம் சொல்லப்பட்ட அந்த வந்துருது, முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு நாம கத்தினாலும் கதறினாலும் நமக்கு திருப்பும் அவகாசம் கொடுக்கப்படாது. ஏன்னா அந்த டெஸ்டுடைய நேரம் இவ்வளவுதான். இந்த எக்ஸாமுடைய டியூரேஷன் 3 மணி நேரம்னா 3 மணி நேரத்துக்குள்ளதானே செய்யணும். 3 மணி நேரத்துக்கு பிறகு நீ இப்ப நான் போய் நான் செய்யறேன், இப்போ நான் எழுதுறேன் என்றால் ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. இப்ப எனக்கு இதெல்லாம் ஆன்சர் தெரியும் என்றால் பிரயோஜனம் கிடையாது. அதே போலதான் மனிதன் இந்த உலகத்தில் இருக்கின்றான் என்றால் உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக முதல் கட்டம் இந்த தலைப்பில் பார்க்கும் பொழுது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் எப்பொழுது ஒரு மனிதன் மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வான் அல்லது உதவிகரமாக எது இருக்கும் என்றால் உலக ஆசையை குறைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துடைய ஆசையும் உலகத்துடைய இந்த அட்டாச்மெண்ட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான அளவுக்கு மட்டும் நாம எடுத்துக்கொண்டு அதை நாம மறுமைக்காக பயன்படுத்த வேண்டும். அதிகமாக அட்டாச்மெண்ட் ஆனா பிரிஞ்சிருச்சு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரொம்ப கவலையாகும். எத்தனை பேர் பார்க்கிறோம் பாருங்க. சமீபத்தில் நடந்த பூகம்பங்கள் பாருங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எல்லா விதமான வசதிகள் இருந்தது. திடீர் என்று மாற்றம் யோசிச்சு பார்க்கல. திடீர் என்ற இந்த சீரேற்றம் ஏற்பட்டு மக்கள் அவதிப்பட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வஃபாத்தா இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அந்த இடிபாடு சிக்கி இருக்கின்றார்கள். இன்னும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ முழுமையாக நேற்று அந்த ஒரு நொடிக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நொடியில அவருடைய எல்லா சந்தோஷம் கிடைந்தது. இதுதான் இந்த உலகம். நாளை நேற்று அவர்களுக்கு வந்தது எங்களுக்கு இன்னைக்கு வரலாம் அல்லது நாளை வரலாம். ஏன்னா இந்த உலகம் இவ்வளவு. எத்தனையோ பணக்காரர்களை பார்க்கின்றோம், வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தது. கடைசி கட்டத்துல அல்லாஹ் அப்ப நடுத்தருக்கு வரான். இது எல்லாம் என்ன? இந்த உலகத்துடைய நிலை இதுதான். உலகம் யாரிடமும் அது நிரந்தரமாக இருந்ததும் கிடையாது. யாரையும் நம்பிக்கையுடையவளாக இருந்தது. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியதுதான் இந்த உலகம். அப்போ இப்படிப்பட்ட உலகத்தை நாம் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? தேவையான அளவு மட்டும் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது மறுமையுடைய நமக்கு உதவியாக இருக்கும். மறுமையுடைய விஷயத்தில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். இல்லைன்னா
இந்த உலகத்துடைய விஷயங்களே சிந்திக்கக்கூடிய அனைத்து கட்டத்துல காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம உலகம் 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 சிந்திக்கிறோம். மறுமையுடைய எப்பொழுது சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால்தான் நமக்கு இந்த உலகத்துடைய தொடர்பு அல்லது உலகத்துடைய இந்த அட்டாச்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம அளவுக்கு மீறி எனக்கு தேவை என்று நாம் சேர்த்து கொண்டு நமக்கு அது அளவுக்கு மீறி தேவை இருக்கணும். இது கொண்டு எனக்கு போதுமானது என்ற மனப்பக்குவம் நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அதுவே போதுமானதாக இருக்கும். ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள வசனங்களும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்ப்போம். அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை நமக்கு வசப்படுத்தியது மறுமைக்காக, அதை உணர்ந்து மறுமைக்காக தயார் செய்து கொண்டு இந்த உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரலானாக. உலகத்துடைய பற்றின்மை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்துவானாக. உலகத்துடைய ஆசையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மறுமையுடைய ஆசை கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிரலானாக. ஆமீன். வஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.